மாநில அரசுகளுமே ஜாதி இந்துக்களின் அரசாக இருக்கிறது. அவர்கள் தலித்துகளினுடைய ஒற்றுமையை குலைத்து விடுவார். இன்றைய அரசாங்கத்தில் ஆங்கிலேயர்கள் மாதிரி யாராவது வெளிநாட்டுக்காரங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்களா? அங்கேயும் இதே சாதி இந்துக்கள் தானே. இன்னும் சொல்ல போனா யோகி ஆதித்யநாத்துக்கு அப்ப மோடி அவர் தானே ஆட்சியில் இருக்காரு. இப்போ யோகி ஆதித்யநாத் கையில கொடுக்கூடாது, மோடி கையில கொடுக்கலாமா? சப் கோட்டாவை நாங்க எதிர்க்கல, சப் கேட்டகரைசேஷனை நாங்க எதிர்க்கிறோம். பட்டியலுக்குள்ள உள்ஒதுக்கீடு கொடுங்க, ஆனா அதை கேட்டகரைஸ் பண்ணாதீங்க. ஐயாப்பா ரஞ்சித் ரவிக்குமார் எல்லாம் பயன்படுத்தி நல்லா அழகா கதை வசனம்லாம். இந்தியா முழுவதும் தலித்துகள் தீண்டாமை அவங்க மேல பார்க்கப்படுகிறது. இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. அப்ப இவங்க எல்லாரும் ஹோமோஜினியஸ். 76 சாதியில வண்ணான்னு ஒரு சாதி, ஆனா கன்னியாகுமரியில் இருக்கிற வண்ணார் மட்டும் எஸ்சியில் வரான். இப்போ ஒரு வண்ணான்கிற சாதியில ஒரு பகுதியினரை மட்டும் கொண்டு போய் அதுல சேர்க்கலாம், எஸ்சியில சேர்க்கலாங்கும் போது அது ஒரு சாதியை மையப்படுத்தல, அதுங்க பிற்படுத்தப்பட்ட தன்மையை மையப்படுத்த. அந்த 3 தாண்டி இவங்க உள்ள வருவாங்கல்ல, அவங்க எங்க இடத்த எடுத்துக்க மாட்டாங்களா? முதல்ல அவங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வர சொல்லுங்க. ஏன்னா திருமாவளவன் ஒன்று சொல்றாரு, இவர் ஒன்று சொல்றாரு. ரவிக்குமார் மாதிரியான ஆள்கள் ஒன்று செய்யட்டும். ஆர்டிஐ ஒன்று போட்டு இந்த வன்னியர்களுக்கு வாங்கி கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி எவ்வளோ எங்க இருக்காங்க. தலித் ஒற்றுமை அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இப்படி சப் கேட்டகரைசேஷன் பண்றதன் மூலமாக தலித்துகளோட நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த்தை உடைக்கிற முயற்சி இது. இடங்கை பிரிவினருக்கான காலாட்படைகளா சக்கிலியர்கள் இருக்காங்க, வலங்கை பிரிவினருக்கான காலாட்படையினரா பறையர்கள் இருக்காங்க. 2 பேரும் பயங்கரமா மோதிக்குவாங்க. இப்போ எந்த இடஒதுக்கீடும் இங்க கிடையாது. அப்போ எதுக்காக அடிச்சுக்கிட்டாங்க? இந்த இடஒதுக்கீடு வந்துதான் இவங்களுக்கு இடையில ஒற்றுமையை பிரிச்சிருச்சு அப்படின்னா, ரவிக்குமார் அவருடைய நிலைப்பாடம் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையா, இல்ல விசிக தலைவர் அவருடைய நிலைப்பாடம் உங்களுக்கு பிரச்சனை? திருமாவளவன் தான் முக்கியம். திருமாவளவனோட குரலை தான் ரவிக்குமார் ஒழிக்கிறாரு. திருமாவளவனுக்கு உடன்பாடு இல்லாம இவர் ஒண்ணு பேச முடியுமா? அருந்ததியர்கள் மலம் கொள்வதற்காக ஆந்திராவில் இருந்து வரவழைக்கப்பட்டவர்கள். சீமானுடைய இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? சீமான் என்ன சொல்றாரு? இவங்க ஆந்திராவில் வந்து மலம் மல்றதுக்காக அங்க உள்ள ஆட்சியாளர்களால் கூட்டு வரப்பட்டவர்கள்னு சொல்றாரு. அவர் சொன்ன விஷயங்களை ஒத்துக்கிட்டு அருந்ததியர்கள் மட்டும் வரல, ரெட்டியார்களும் வந்தாங்க, நாயக்கர்களும் வந்தாங்கன்னு சொல்றது போவே நீ அதியமான், அப்புறம் எழுத்தாளர் மதிவண்ணன், இவங்கெல்லாம் பிரிவினைவாதி. கிருஷ்ணசாமி கூட சேர்ந்துட்டு இன்னைக்கு அருந்ததிகளுக்கு எதிரான பாலிடிக்ஸ் அவர் முன்னெடுக்கிறாரோ, அந்த கிருஷ்ணசாமி அன்றைக்கு தர்மபுரி பிரச்சனையின் போது நிக்கல. இன்னைக்கு யார பிரிவினைவாதிகள் சொல்றீங்களோ அவங்க தான் முன்னாடி நின்னாங்க. அவர் நிக்கலையா அருந்ததியர்களுக்காக? சந்தையூர்ல எங்க நின்னாரு? ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளரும் தமிழ்நாடு சாக்கிய அருந்ததியர் சங்கத்தின் தலைவருமான தோழர் மதிவண்ணன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். 7 நீதிபதிகள் கொண்ட சந்திரசூட் தலைமையிலான அமர்வு சமீபத்தில் பட்டியல் சமூகத்திற்குள் கொடுக்கப்படுகின்ற உள்ஒதுக்கீடு என்பது செல்லும், மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் உள்ளது அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அந்த தீர்ப்பை பலரும் வரவேற்கிறார்கள், பலரும் எதிர்க்கவும் செய்கிறாங்க. சப் கேட்டகரைசேஷன் அப்படின்ற ஒரு பிரிவினையை இது ஏற்படுத்துகிறது பட்டியல் சமூகத்திற்குள் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. முதலில் இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இந்த தீர்ப்பின் முக்கிய அம்சங்களாக நீங்கள் கருதுவது என்ன? இல்லை, இந்த தீர்ப்பு 2 நோக்கில் ரொம்ப முக்கியமானது. ஒன்று அருந்ததியர் நோக்கில், அருந்ததியர் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க உள்ள பட்டியல் சாதிகளில் கீழ்நிலையில் இருக்கிற, விளிம்பு நிலையில் இருக்கிற, சொல்லப்போனால் அந்த மக்களுக்கு தான் பெரிய அளவு வாய்ஸ்லெஸ் மக்கள். மூக் நாயக்கன் அம்பேத்கர் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி குரலற்ற மனிதர்களாக இருக்கக்கூடிய, உண்மையிலே குரலற்ற மக்களாக இருக்கிற அந்த மக்களுக்கான ஒரு குரலாக இந்த தீர்ப்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் பட்டியல் சமூகத்து மக்களே குரலற்றவர்கள் தான் அப்படின்னு பார்க்குற சூழல்ல நீங்கள் அதுக்குள்ளே ஒன்று சொல்கிறீங்களே. ரைட்டு, பட்டியலின மக்கள் குரலற்றவர்கள் தான். ஆனால் திருமாவளவன் இந்த தீர்ப்பு வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் யார் யாரை பார்த்தீங்கன்னு நினைவுபடுத்தி பாருங்கள். ஒன்று நம்ம ராம்தாஸ் அத்வாலேயை பார்த்தாரு. அவர் இன்றைக்கி மத்திய அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கார். அதே மாதிரி சிராக் பாஸ்வான் ஒருத்தரை பார்த்தாரு, அவரும் மத்திய அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கார். அதே மாதிரி மாயாவதியை பார்த்தாரு. இன்னும் சிறப்பாக காங்கிரஸ் கட்சியில் என்னுடைய தலைவராக ராகுல் காந்தி இருக்கார், அவரை பார்க்கல. இன்னும் அவங்களோட அம்மா முன்னாள் தலைவர், அவங்கள பார்க்கல. ஆனால் போய் என்ன சொல்கிறது, ஹொலையா சாதியை சேர்ந்த, அதாவது இதை மாதிரி ஈக்குவலான சாதியை சேர்ந்த மல்லிகார்ஜுன கார்கேவை போய் பார்க்குறாரு. இப்போ இவங்கெல்லாம் வாய்ஸ்லெஸ்ஸு. சரி, நீங்கள் எதிர்க்க இவங்க என்ன சொல்கிறது, இவங்கள தவிர்த்துட்டு அங்கே அதராக இருக்கக்கூடிய அந்த வால்மீகி அப்படிங்கிற அந்த சாதியில் இந்த மாதிரியான கேலிபரில் யார் இருக்காங்கன்னு நீங்கள் உங்களால் நினைவுபடுத்தி சொல்ல முடியுமான்னு பாருங்கள். அது மாதிரி மகாராஷ்டிராவில் உள்ள அங்கே உள்ள பங்கிகள், அந்த மாதிரியான சாதிகளோட தலைவர்கள் யாருன்னு சொல்லுங்கள், அங்கே உள்ள முக்கியமான பிரதிநிதி யாருன்னு சொல்லுங்கள். அது மாதிரி பீகாரில் உள்ள
அந்த மாதிரியான சாதிகள் ரொம்ப மகா தலித்துன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஏன் இவர் வந்து முக்கியமான ஆள்னு அவரை போய் பார்த்தாங்கல்ல, நான் சிராக் பாஸ்வானை பார்த்தாரு, ஏன் ஜீத்தன் ராம் மஞ்சியை போய் பார்க்கல? ரைட்டா. இப்போது வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிறது பேரளவில் சொல்கிறாங்க, ஆனால் உண்மையிலே வாய்ஸ்லெஸ் யாருன்னா ஏன்னா இந்த மாதிரி விளிம்பு நிலையில் இருக்கிற தலித்துகள் தான் வாய்ஸ்லெஸ். இவங்க வந்து நினச்சா என்ன வேணால் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இன்றைக்கி இருக்காங்கங்கிறத காமிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு நல்ல தீர்ப்பை ரொம்ப மோசமான ஒன்றா போர்ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் சொல்ல வந்ததுக்கு வந்துடுறேன். இந்த மாதிரியான பட்டியலின மக்களில் ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு இது ரொம்ப முக்கியமான வராது வந்த மாமணி அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படியான தீர்ப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அருந்ததியரை விட்டுருங்க, அருந்ததியரில் தவிர இந்தியா முழுக்க உள்ள வங்கிகள் மாதிரியான சாதிகளுக்கு ஒரு இடஒதுக்கீட்டு பலன்கள் போக முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலாக ஈவி சின்னையா வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கு இருந்தது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்து உள்ஒதுக்கீடு கொடுக்குறதுக்கு மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி நந்தி மாதிரி மறிச்சிட்டு இருந்தது. அதை வந்து இந்த தீர்ப்பு தூக்கி தூர போட்டுருச்சு. இப்போ வந்து மாநில அரசாங்கம் நினச்சா அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு பெரிய கதவை திறந்து விட்டுருக்கு. அந்த அடிப்படையில் இந்தியாவினுடைய அந்த பட்டியல் மக்களில் கீழ்நிலையில் இருக்கிற மக்களுக்கான வாழ்க்கையில் இன்னும் ஒரு புதிய கதவை திறந்து விட்டுருக்கு. அந்த அடிப்படையில் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டு நோக்கில் நின்று பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து சமூக நீதி மண். இங்கே தான் வந்து அரசியலமைப்பு சட்டம் முதன்முறையாக திருத்தப்பட்டது. அது எதுக்காக திருத்தப்பட்டதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். செம்பகம் துரைராஜன் வழக்கு. இப்போ இந்த தீர்ப்பில் அந்த வழக்கு திருத்தப்பட்ட விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன, மெடிக்கலுக்கு அப்ளை பண்ணாமையே ஒரு அம்மா அப்ளை பண்ணதா, ஆமாம், என்னுடைய உரிமை வந்து பறிக்கப்படுது இந்த கம்யூனல் ஜீவாலன்னு ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க இல்லையா. ஆமாம், அந்த செம்பகம் துரைராஜன் வழக்கை சொல்கிறாரு. அவர் நம்ம சந்திரசூட் அவரோட வழக்கு, அவருடைய தீர்ப்பில் சொல்கிறாரு, செம்பகம் துரைராஜன் வழக்கு வந்து இந்த மாதிரி மருத்துவக் கல்லூரியில் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை ஒழிச்சு கட்டுச்சு. அப்புறம் அடுத்த கட்டமாக வெங்கட்ரமணா அப்படிங்கிற ஒரு வழக்கு போடுறாரு. அவர் எதுக்குன்னா, அரசு வேலை வந்து பார்ப்பனர்களாக கொடுக்கக்கூடாதுன்னு போட்டு வழக்கை காலி பண்ணிடுறாரு. இப்போ அதுக்கும் அவருக்கு சாதகமான தீர்ப்பு வந்தது. இன்றைக்கி இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கிறவர் சந்திரசூட், அவரோட தீர்ப்பில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தீர்ப்பு, இந்த ரெண்டு தீர்ப்பும், செம்பகம் துரைராஜன் வழக்கு தீர்ப்பும் இந்த வெங்கட்ரமணா வழக்கு தீர்ப்பும் வந்து ஃபார்மலிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து மேலோட்டமாக எந்திர கதியில் செய்யப்பட்ட ஒரு தீர்ப்பு அப்படின்றது. அதே மாதிரி இடஒதுக்கீட்டை என்ன சொல்கிறது, கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கமுள்ள ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறார். இந்த ரெண்டும் ரொம்ப கடுமையான விமர்சனங்கள். இந்த விமர்சனங்களை ஒரு இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி சொல்கிறாரு. இப்போ இதன் தொடர்ச்சியாக தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது அப்படிங்கிற செய்தியும் அவர் கொண்டு வர்றார். இப்போ இது வந்து ஒரு அரசியலமைப்பு, ஒரு இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி கேலிபரில் இருக்கிற ஒருத்தர் இது வரைக்கும் இந்த மாதிரியான அக்னாலஜ்மெண்ட் கொடுத்ததே இல்லை. அதே மாதிரி அவரோட தீர்ப்பில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த மார்க்ஸ், மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மார்க்ஸ் வந்து ஒரு மெரிட்டை தீர்மானிக்கிற விஷயமா இருக்காது. அது மாதிரி அதிகபட்ச மதிப்பெண்கள் வந்து அதிகபட்ச தகுதியை வழங்கிறாது. அது மாதிரி குறைந்தபட்சமான ஒரு மதிப்பெண்களை குறிப்பிட்டால் போதும், இவ்வளோ மதிப்பெண், இதுக்கு தகுதியான மதிப்பெண் இவ்வளவு அப்படின்னு சொல்லி அந்த குறைந்தபட்ச மதிப்பெண்களை குறிப்பிட்டால் போதும். அதே மாதிரி வந்து ஒரு கல்ச்சுரல் கேபிட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. வந்து இந்த உயர் சாதியினர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கல்ச்சுரல் மூலதனம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த மூலதனம் வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு குடும்ப சூழ்நிலையிலேயே இந்த மாதிரியான போட்டிகள், இந்த மாதிரியான தேர்வுகள் இதெல்லாம் வென்று மேலே வருவதற்கான ஒரு ஏற்பாடு அவங்களுக்கு, அவங்க அறியாமலே அவங்களுக்கு அது கொடுத்துருது. அதே மாதிரி அதையொட்டி பொருளாதார மூலதனமும் அவங்களுக்கு வந்துடுது. அதனால் அதை வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அது மாதிரி இடஒதுக்கீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு இங்கே சொல்லிட்டு இருக்காங்கன்னா, மெரிட்டுக்கும் இந்த பலன்களை பகிர்ந்து அளிக்கிறது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ரெண்டுக்குமான முரண்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. அது எதுக்கான முரண்னா, இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்குமான முரண் அப்படின்னு தான் அதை வந்து சந்திரசூட் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அப்போ இப்படியான ஒரு பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு, அந்த நோக்கில் இங்கே வந்து தமிழ்நாட்டில் பேசப்படலைங்கிறது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த பேட்டியின் வாயிலாக இதை கவனப்படுத்தணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இப்போ இதே தீர்ப்பில் ஜஸ்டிஸ் கவாய் அவர் சொன்னதில் கிரிமிலேயர் பற்றி பேசுகிறாரு. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு எதிர்க்க வேண்டிய விஷயம் தானே அவர் குறிப்பிட்டிருக்கிற கிரிமிலேயர்? அது எதிர்க்க வேண்டியது, அதில் ஒன்றும் சந்தேகம்லாம் இல்லை. ஆனால் வந்து நம்ம அதை எப்படி பார்க்கணுன்னா, ஒரு வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட்டாக நான் பார்க்கல. அது வந்து பட்டியல் மக்களை வந்து என்ன சொல்கிறது, ஒரு
பாதிப்புக்குள்ளாக்கிடணும், அல்லது வந்து நம்ம வந்து இப்போ கவாய் வந்து ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்தவருங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவருக்கு வந்து ஒரு உள்நோக்கம் இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு அவரோட தீர்ப்பை அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, அம்பேத்கர் வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பார்லிமெண்ட்டில் சமர்ப்பிச்சுட்டு ஆற்றின முக்கியமான உரையோடு அவர் தன்னுடைய அந்த நீதிமன்ற தீர்ப்பை வந்து தொடங்குறாரு. ஏன்னா இன்றைக்கு இந்தியா வந்து சுதந்திரத்துக்குள்ளே நுழையுது. இங்கே வந்து அரசியலமைப்பு சட்டப்படி அரசியல் ரீதியாக எல்லாருக்கும் ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு அப்படிங்கிற மாதிரி சம உரிமை இருக்குது. அரசியல் ரீதியாக நம்ம எல்லாம் சமமானவங்க. ஆனால் சமுதாய ரீதியில் நமக்குள்ள வேறுபாடுகள் இருக்குது. நம்மெல்லாம் சமமற்றவர்களாக இருக்கோம். இப்போ இந்த நிலை நீடிச்சதுன்னா அந்த அரசியல் ரீதியான சமத்துவத்தை இந்த சமூக சமத்துவமின்மை காலி பண்ணிடும் அப்படின்ற விஷயம் வந்து தலித்துகளாலேயும் அல்லது அம்பேத்கரியவாதிகளாலேயும் ரொம்ப பெரிதும் மதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியிலேருந்து தன்னுடைய உரையை தொடங்குறாரு. அதே மாதிரி அவரோட தீர்ப்புங்கிறது அவரோட என்ன சொல்கிறது, அந்த தீர்ப்பில் உள்ள விஷயங்களை நம்ம வாதிக்கலாம், இது பண்ணலாம். நமக்குமே அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. ஏன்னா அது வந்து ரெண்டு விஷயங்களின் அடிப்படையில் அவர் அந்த கிரீமி லேயர் இதுக்கு வராரு. ஒன்று வந்து விஆர் கிருஷ்ணய்யரோட தீர்ப்பில் சொல்லி வராரு. விஆர் கிருஷ்ணய்யர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, 3 விஷயங்களின் அடிப்படையில் அவர் இது பண்ணுறாரு. இப்போ இந்த தலித்துகளில் மிகவும் என்ன சொல்கிறது, எண்ணிக்கை பலமுள்ள வோக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்ப சீக்கிரமாக ஆர்கனைஸ் ஆகக்கூடிய மக்கள் வந்து இடஒதுக்கீடு பலன்களை இது பண்ணிடுறாங்க. அது வந்து கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதே மாதிரி இதை விட முக்கியமான கடைசியான ஒரு என்ன சொல்கிறாருன்னா வந்து சாதி ஒழிப்பு தான் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் ரொம்ப பெர்மனண்ட்டான சொல்யூஷன் கிடையாது. இடஒதுக்கீடுங்கிறது கொடுத்துட்டு இருந்தால் அது வந்து கொடுக்கலாம். ஆனால் இதனால சாதி ஒழியுமானா அது ஒழிகிற மாதிரி தெரியல. ஆனால் முக்கியமான சாதி ஒழிப்புக்கான முக்கியமான டூலாக என்ன இருக்கும் அப்படின்னு அவரோட கருத்து அப்படின்னா, சாதி மறுப்பு திருமணங்கள் தான் சாதி ஒழிக்கும். இப்போ அப்படி சாதி ஒழிக்கிறதுக்கான சாதி மறுப்பு திருமணங்களை அரசு வந்து முன்னேற்றுவதற்கு, அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிற அந்த நோக்கில் இவங்க வந்து கோரிக்கைகள் வைக்க மாட்டேன்றாங்க. அதை நோக்கில் அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்த மாட்டேன்றாங்க. அப்படிங்கிற தீர்ப்பை, அப்படிங்கிற ஒரு பார்வையை நீதிபதி கிருஷ்ணய்யர் வந்து முன் வச்சிருக்கார். இப்போ அந்த இடத்துல நின்று தான் அவர் இந்த இதை கொண்டு வர்றாரு. இப்போ அவரோட நோக்கங்கிறது கிரீமி லேயரை கொண்டு வரணுங்கிறது ஒரு சமத்துவ நோக்கிலானது தான். இந்த சமூகத்தை சாதியற்ற ஒரு நவீன சமூகமாக மாற்றணுங்கிறது ஒரு கனவு அவர்கிட்ட இருக்குது, கிருஷ்ணய்யர் இருக்குது. அந்த கனவை இவர் பகிர்ந்துக்கிறாரு. இப்போ ஆனால் இவங்கள்ட்டெல்லாம் என்ன சிக்கல் அப்படின்னா, அதே மாதிரி இன்னொரு நீதிபதி அநேகமாக இந்த நம்மளுடைய சந்திரசூட்டோட அப்பாவா பெரிய தாத்தாவான்னு தெரியல, 85 சந்திரசூட் அப்படிங்கிறவரோட தீர்ப்பு ஒன்றை கோட் பண்ணுறாரு. அந்த தீர்ப்பில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எஸ்சிக்கும் அது வந்து இது பண்ணணும், என்ன கிரீமி லேயரை கொண்டு வர்றப்போ எஸ்சிக்கு கொண்டு வரணும்னா அந்த அவர் 85 சொல்லும்போது இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு இந்த இடஒதுக்கீட்டை நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே நீடிக்கணும். 15 வருஷம் கழித்து ஒரு மெயின்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. மெயின்ஸ் டெஸ்ட்டுன்னா என்ன, அவங்களுக்கு வருமானம் வந்து எப்படி இருக்குது, அவங்களோட பொருளாதார நிலை எப்படி இருக்குது, சமூக நிலை எப்படி இருக்குது. இப்போ அதை வந்து குறிப்பாக பொருளாதார நிலையை முன்னிட்டு பொருளாதார நிலை நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு பின்னி மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்கிறாரு. ஏன்னா ஓபிசிஸ்க்கு வந்து 2 டெஸ்ட் வைக்கிறாரு. ஒன்று வந்து இவங்களோட பிற்பட்ட தன்மைங்கிறது தலித்துகளோட ஒப்பிடத்தக்க அளவில் இருக்கா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டோபி காஸ்ட், அதாவது வந்து துணி துவைக்கிறவங்க, சிறைக்கிறவங்க, இந்த மாதிரியான பணி செய்யக்கூடிய தொழிலாளர்கள், அதுவும் மற்றவர்களும் கொஞ்சம் ஆதிக்க உணர்வு உள்ளவர்களும் ஒரே இதில் இருக்காங்க. இப்போ இவங்க அவங்களோட போட்டி போடுறதுங்கிறது சிரமம். இப்போது அந்த நோக்கில் நின்று நீங்கள் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ அவங்களோட ஒப்பிடத்தக்க அளவில் இப்போ இவங்களோட வாஷர்மேன் சொல்லக்கூடிய அல்லது நாவிதர்னு சொல்லக்கூடியவங்களுக்கு தலித்துகளோட ஒப்பிடக்கூடிய அளவுக்கான ஒரு பிற்படுத்தப்பட்ட தன்மை இருக்குது. அப்படி இருக்குதான்னு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், பொருளாதார நிலை சம்மந்தமான இதை பார்க்கணுன்றாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடையும் இடஒதுக்கீடு சம்மந்தமான ஒரு ரிவ்யூ நடக்கணும். இப்போ அதில் வந்து இடஒதுக்கீட்டால் பலன் பெறுறவங்களும் சொல்லணும், பலன் அடையாதவங்களும், இதில் எல்லாம் விடுபட்ட மற்றவர்களும் சொல்லணும். இது சம்மந்தமான ஒரு டிபேட் நடக்கணும் அப்படிங்கிறார். ஆனால் இதில் நமக்கு என்ன பிரச்சனைனா, இது அவங்களோட நோக்கம் சரியா தப்பா அது ஒரு பக்கம் வச்சுருவோம். ஏன்னா அந்த இப்போ அப்படியான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வர்றோம்.
கொண்டு வரும்போது அம்பேத்கர் வந்து என்ன பண்ணார், நாடு முழுக்க உள்ள எல்லா சாதி சங்கங்களையும் கூப்பிட்டு எல்லா வெகுமக்களையும் கூப்பிட்டு நீங்களாம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், உங்களோட விருப்பப்படி தான் நான் சட்டங்கள் எழுதுவேன் அப்படி போயிருந்தாருன்னா இந்தியாவில் உள்ள 90% மக்கள் 95% மக்கள் சாதி வேணும், சாதி ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பாப்புலாரிட்டி வெகுமக்கள் கருத்து அப்படிங்கிற அடிப்படையிலலாம் ஒரு நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத முடியாது. ஆனால் இந்த நீதிபதிக்கு அப்படியான ஒரு இது இருந்திருக்கு. மக்கள் வந்து வெகுமக்கள் வந்து நல்லவங்க, இவங்க வந்து ஜட்ஜஸ் வந்து ஒரு 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 பபுள் லேயருக்குள்ளே இருக்கிறாங்க, வெளி உலகத்தோட பெரிய தொடர்பு இல்லை, புத்தகத்தில் படிச்சுட்டு என்ன ஒரு ஒரு தனியான பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறாங்க, உலகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கான அதிகாரத்தை அவங்க கையில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு கனவுல நின்றுட்டு அவங்க இதை பார்க்குறாங்க. நான் அப்படியான நிலையில் நின்று அவங்க சொல்கிறேன். ஆனால் அவங்களோட நோக்கம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து அது ப்ராக்டிகாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் என்ன 5 வருஷம் கழித்து வெகுமக்கள் எல்லாம் கருத்து சொல்லி தான் சொல்லணும்னா அது வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த அந்த விஷயங்கள்லாம் நமக்கு உடன்பாடு இல்லை, அதை எதிர்க்க தான் வேணும், நம்மளும் எதிர்க்கிறோம். இப்போது மத்திய அரசாங்கமும் அதை வந்து சொல்லிடுச்சு, ஒன்றிய அரசாங்கமும் அது சொல்லிருச்சு, நாங்கள் வந்து இதை நடைமுறைப்படுத்த போகிறதில்ல, நடைமுறைப்படுத்த போகிறதில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கு மேலே இதில் வந்து பெருசாக அந்த உத்தரவாதத்தை நம்ம வாங்கிட்டா போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அதுக்கு மேலே நம்ம வந்து அதன் மீது நமக்கு விமர்சனங்கள் இருக்குதுன்னா நம்மளோட எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் இங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களோட இப்போ உதாரணத்துக்கு திருமாவளவன் வந்து போன 13ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அதில் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் பேசினார். அதில் 1 மணி நேரம் 10 நிமிஷம் வந்து அந்த இடஒதுக்கீடு வழங்குகிற அதிகாரத்தை மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் 1 மணி நேரம் 10 நிமிஷம் பேசினார். 5 நிமிஷம் தான் அந்த கிரீம் லேயர் பற்றி பேசினார். இப்போ அவங்களுக்கு கிரீம் லேயர் குறித்த அக்கறையை விட இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து மாநில அரசாங்கம் கையில் வந்துடக்கூடாது. இப்போ இதனோட நோக்கம் உள்நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாநில அரசுகளுக்கு வழங்குறப்ப எல்லா மாநில அரசுகளுமே ஜாதி இந்துக்களின் அரசாக இருக்கிறது, அவர்கள் இந்த பட்டியலை வந்து துண்டாடி விடுவார்கள், தலித்துகளினுடைய ஒற்றுமையை குலைத்து விடுவார்கள் அப்படின்றார். அவருடைய கருத்துப்படியே போவோம். மத்தியில் அதாவது ஒன்றிய அரசாங்கத்தில் சாதி இந்துக்கள் அல்லாமல் ஆங்கிலேயர்கள் மாதிரி யாராவது வெளிநாட்டுக்காரங்க இன்றைக்கி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்களா, அல்லது தலித்துகள் இன்றைக்கி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்களா, இல்லை ஏலியன்கள் ஏதாவது இந்த ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்களா, அங்கேயும் இதே சாதி இந்துக்கள் தானே. இன்னும் சொல்லப்போனால் இவங்கள என்ன மாநில அரசாங்கங்களில் இருக்கிற என்ன அவர் சொல்கிற யோகி ஆதித்யநாத்துக்கு அப்போ மோடி அவர் தானே ஆட்சியில் இருக்கார். அப்போ யோகி ஆதித்யநாத் கையில் கொடுக்கக்கூடாது, மோடி கையில் கொடுக்கலாமா? இது என்னது இது? அப்போது அவருக்கு அதெல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளுங்க. ஏன்னா அந்த சின்னையா வழக்கின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குறதுக்கு இடைஞ்சலாக இது வரைக்கும் நீதிமன்றம் இருந்தது. நீதிமன்றம் அந்த இடத்துல இருந்து நான் தள்ளி போயிடுச்சு, நான் வந்து அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிடுச்சு. இப்போ அந்த இடத்துல அதே மாதிரியான பவர்ஃபுல்லான ஒரு பெரிய ரோடு பிளாக்கை கொண்டு வைக்கணும். இப்போ அதுக்கு பதிலாக தான் அவர் வந்து அந்த இடத்துல பார்லிமெண்ட்டை வைக்கணும்னு சொல்கிறாரு. மற்றபடி இதில் வந்து அந்த பட்டியல் சாதி மக்கள் மீதான அன்போ அல்லது வந்து அரசியலமைப்பு சட்டம் மீதான அன்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா வந்து அதாவது இப்போ இடபிள்யூஎஸ் வந்தப்போ இப்படி போய் ஊரில் உள்ள எல்லா அத்வாலே, சிராக் பாஸ்வான், மாயாவதி அப்படின்னு போய் ஆதரவு திரட்டுற வேலையெல்லாம் அவர் செய்யலை, இன்றைக்கி செய்கிறாரு. அப்படின்னா வந்து அவரோட நோக்கம் வேறையாக இருக்குன்னா தான் அர்த்தம். ஓகே. இப்போ இதில் இன்னொரு வாதத்தை திருமாவளவனும் வைக்கிறாரு, ரவிக்குமாரும் வைக்கிறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா, சப் கோட்டாவை நாங்கள் வந்து எதிர்க்கல, சப் கேட்டகரைசேஷனை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம். நீங்கள் பட்டியலுக்குள்ள உள்ஒதுக்கீடு கொடுங்க, ஆனால் அதை கேட்டகரைஸ் பண்ணாதீங்க அப்படின்றாரு. இவர் குழப்பறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறாரு. அந்த நீதிமன்ற தீர்ப்பில் 2 விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸ், எக்ஸ்க்ளூசிவ் பேசிஸ், 2 தான். ஒன்று வந்து ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸ்னால் அதில் 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எவ்வளோ இடஒதுக்கீடு இருக்கோ அந்த மொத்தத்துக்கும் ப்ரிஃபரன்ஷியல் கொடுக்குறது, அதுக்கு மொத்தத்துக்கும் முன்னுரிமை கொடுக்குறது. நம்ம உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 18% தலித்துகளுக்கு இருக்குதுன்னா அந்த 18%லையும் அருந்ததிர் மாதிரியான சாதிக்கு முன்னுரிமை கொடுக்குறது. இப்போ இந்த மாதிரியான ஏற்பாடை நாங்கள் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது. ஏன்னா இப்போ இவங்க பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம், ரொம்ப பின்தங்கி இருக்கலாம், ஆனால் இவங்களுக்கே முழு இதுவும் கொடுத்தோம்னா இவங்க மற்றவர்களுக்கான வாய்ப்பை பிடுங்கிடுவாங்க. அதுக்கான அந்த சூழல் ஏற்படக்கூடாது, அதை நான் அலோவ் பண்ண மாட்டேன். அப்போ அந்த அடிப்படையில் இது நாட் அலோவ்டு. பதிலாக இப்போ அருந்ததிகள் கொடுத்துருக்குற மாதிரி 3% முன்னுரிமை
அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட இது. இப்போ இதில் வந்து இதை என்னென்னு சொல்லுவார், இதை வந்து சப்கோட்டான்னு போகிறா. இப்போ இதுலேயும் அவங்க அதை தான் சொல்கிறாங்க, நீதிபதிகள் வந்து என்ன ஒரு என்ன சொல்கிறது, இடஒதுக்கீட்டு பலன்கள் நியாயமான முறையில் வழங்கப்படணும், பிரித்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் அவங்க அவ்வளோதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த எக்ஸ்க்ளூசிவ் முறையிலையும் இடஒதுக்கீட்டை வந்து அவங்கவுங்க மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி பிரித்து தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டெல்லாம் வழங்குறது அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. எதை ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்னா, இப்போ அப்படி வழங்குறப்போ சில குறிப்பிட்ட சாதிகளை விட்டுட்டு நீங்கள் வழங்குனீங்கன்னா அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் என்ன சிக்கல், அவங்கவுங்க எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி அவங்க இடஒதுக்கீட்டு பலன்களையோ மற்றதையோ அனுபவிக்கிறதில்ல, உங்களுக்கு என்ன கஷ்டம்? இப்போது வகுப்பாரி பிரதிநிதித்துவங்கிறது நம்ம ஊரில் அதுதான் நடத்திட்டு இருந்தோம். சொல்லப்போனால் அதை விட குறையா நம்ம தமிழ்நாட்டில் வகுப்பாரி பிரதிநிதித்துவங்கிறது பார்ப்பனர்களுக்கு 18% என்னமோ கொடுத்துட்டு இருந்தாங்க, அவங்களோட 16% கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களோட 16%லாம் எப்பவுமே கிடையாது. ஆனால் அதை அனுபவிச்சு தானே நம்ம தலைவர்கள் இருந்தாங்க. என்னன்னா இங்கே வந்து அவங்க முன் வச்சது ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு விஷயமா அதை பார்த்தாங்க. ஆனால் இவர் திருமாவளவன் சொல்கிறது அப்படியான ஒரு விஷயம் இல்லை. தங்களை விட பிற்படுத்த நிலையில் இருக்கிறவங்க தங்களை விட முன்னேறி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு வாட்ச் டாக் வேலையை தான் அவர் அந்த முயற்சியில் தான் இது செய்கிறாங்க. விசிகாவினுடைய ரவிக்குமார் அவர் வந்து சமீபத்தில் ஜூனியர் விகடனில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரு சில வரிகளை வந்து மேற்கோள் காட்டி பேசணும்னு நினைக்கிறேன். 15 ஆண்டுகளில் அருந்ததியர் குழுவில் உள்ள எந்த சாதியினர் 3% இடஒதுக்கீட்டில் அதிகம் பலனடைந்துள்ளனர் என்ற கேள்வி எழுகிறது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அருந்ததியர் துணைக்குழுவின் மொத்த மக்கள் தொகை 21,50,285 ஆகும். இதில் 10,84,000 பேர் அருந்ததியர்கள், 7,42,000 பேர் சக்கிலியர்கள், 2,47,000 பேர் மாதாரிகள், 58,362 பேர் ஆதி ஆந்திரர்கள், 5,929 பேர் மாதிகாக்கள், 7,546 பேர் பகடைகள், 4,235 பேர் தோட்டிகள் இருக்கின்றனர். இந்த 7 சாதிகளுக்குள் இருக்கும் இடஒதுக்கீட்டின் பயனாளிகளை நாம் பகுப்பாய்வு செய்தால் 1 அல்லது 2 சாதிகள் முதன்மையாக இருக்கின்றன. பெரும்பாலும் அவர்களின் உயர்கல்வி மற்றும் நகரமயமாக்கல் காரணமாக அது நடந்திருக்கிறது. இந்த 1-2 சாதிகள் தான் 3% ஒதுக்கீட்டை கவர்ந்து விட்டன என்று நாம் சொல்ல முடியுமா? ஐயாப்பா, ரவிக்குமார் அவர் வந்து அழகாக என்ன ரஞ்சித்து ரவிக்குமாரெல்லாம் பயன்படுத்திக்கணும், நல்லா அழகாக கதை வசனம்லாம் எழுதுறாரு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், நான் சமயமாக சக்கிலியர் வரலாறு புத்தகம் வெளியிட்டோம், தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி நான் தமிழ்நாடு சாக்கிய அருந்ததி சங்கத்தினுடைய தலைவராக இருக்கேன். எங்கள் அமைப்பினுடைய பேர் அருந்ததியருங்கிற பேரில் இருக்குது. எங்கள் சாதியினுடைய வரலாறை நான் சக்கிலியர் வரலாறுன்னு எழுதியிருக்கேன். என்னுடைய தாத்தா பேர்லலாம் அப்பா பத்த தாத்தா வழியிலும் சரி, அம்மா பத்த தாத்தா வழியிலும் சரி பகடைங்கிறது இருக்குது, ரைட்டா? இப்போது நீங்கள் கல்வெட்டுகளில் கூட பார்த்துருப்பீங்க, மாதி அரசர் அய்யலு பகடையார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, இது எல்லாமே ஒரே பெயர் தான், ஒரே குடும்பத்தில் உள்ள ஒரே ஆட்களுக்கு. இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் நம்ம ஹிஸ்டாரிக்கலாக சொன்னால் ஒரு வேளை புரியலாம். சோழர் அப்படிங்கிறவங்களுக்கு பல பேர் இருக்குது. என்ன சோழர், செம்பியர், இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்குது, பெருவுடையார், ஆமாம், அப்படி பல பேர்கள் இருக்குது. ஏன்னா அதே மாதிரி தான். ஆனால் பாண்டியர்களுக்கு மீனவர், இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்குது, வழுதி, இப்படி நிறைய பேர் இருக்குது. ஆனால் அப்போது இந்த ஃபேமிலி பெயர்களை தனித்தனி சாதியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் உண்மை, ஏன்னா இடஒதுக்கீடுங்கிறது எந்த சாதிக்கும் தனியாக கொடுக்க முடியாது. இந்த தீர்ப்பில் நீதிபதிகள் திரும்ப திரும்ப அதை சொல்கிறாங்க. இப்போது அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீட்டில் அருந்ததியர்கள் மட்டும் இல்லை அதுங்கிறது நான் ஒத்துக்கிறேன். உதாரணத்துக்கு ஆதி ஆந்திரார்கள் அப்படிங்கிற அவங்க கலாச்சார ரீதியாகவே ஆந்திராவோட தொடர்புடைய ஒருத்தவங்களாக இருக்காங்க. ஆந்திர தெலுங்கு மொழியை தங்களோட தாய்மொழியாகவும் தங்களோட இதாகவும் வச்சுக்கிறவங்களா, அது அவங்களோட உரிமை. அது மாதிரி அவங்கள என்ன அடிப்படையில் இந்த இதில் சேர்த்துருக்காங்க அப்படின்னா, அவங்களும் வந்து துப்புரவு பணி செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க, இவங்களை போன்ற இணையான நிலையில் இருக்கிறாங்க. அது மாதிரி மாதிகாக்கள், அதில் ஆந்திரா மாதிகாக்கள் தான் சொல்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ இது என்ன அடிப்படையில்னா, இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு கிளாஸுக்கு தான் வழங்க முடியும். இந்த நீதிமன்ற தீர்ப்பில் பல முறை திருப்பி சொல்லியிருக்காங்க, கிளாஸுக்கு தான் வழங்க முடியும். இப்போ அந்த அடிப்படையில் இப்போ இவங்கெல்லாம் கிளாஸ் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்களாம் வராங்க அப்படிங்கிறது யார் சொல்ல முடியும்னா, இந்த மாதியாக்கள் ஆதி ஆந்திராக்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். மற்ற எல்லாருமே ஒரே பேர் தான், சினானிம்ஸ் தான். அருந்ததியர், சக்கிலியர், மாதாரி, பகடை, தோட்டி, இதெல்லாமே ஒரே சாதியினுடைய வெவ்வேறு பேர்கள் தான். இதில் வந்து அவங்க கூட இருக்காங்க, இவங்க குறையா இருக்காங்க, இதெல்லாம் இல்லை.
ஒரே என்ன சித்தப்பா பெரியப்பா விட்டு பிள்ளைகள் இதில் என்ன இருக்குது வேறுபாடு? புதுசாக ஒரு கதையெல்லாம் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குறைந்தபட்ச ஒரு ஜென்ரல் நாலேஜை, ஒரு பொது புத்தியை பயன்படுத்தணுங்கிறது தான் நமக்கு வந்து அவர் ஒரு பெரிய இன்டலெக்சுவல்னு மதிக்கப்படுறாரு. அதனால் இதெல்லாம் ஒரு கவனத்தில் எடுத்துகிட்டு பேசணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டா சும்மா வந்து சமயத்தில் முகநூலில் போட்டிருந்தார், ஏன்னா எம்சி ராஜா என்ன ஆதி திராவிடர்னு போட்டதுனால போட்டிக்கு வந்து அருந்ததியர்கள் வந்து அருந்ததியருங்கிற பேரை சொல்லிட்டாங்க, 25 தான் வந்தது அப்படின்னு. ஆனால் 1881 அருந்ததியர்கள் அப்படிங்கிற பேரை வந்து நான் நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட் மேனுவல் சொல்லி பதிவு பண்ணுது. இப்போ போகிற போக்கில் இப்படி அடிச்சு விட்றதெல்லாம் என்ன பண்ணி தொலைகிறதுன்னு தெரியல. ஒரு பொறுப்பான இடத்துல பொறுப்பான பதவியில் இருந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத ரொம்ப உரிமையோடவும் என்ன ஒரு இதோடும் கேட்க வேண்டிய ஒரு இடத்துல நாம் இருக்கோம். இப்போ ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்ற பிரச்சனையை இந்த தீர்ப்பை முன்வைத்து பேசுகிறாங்க. இந்தியா முழுவதும் தலித்துகள் தீண்டாமை வந்து அவங்க மேலே பார்க்கப்படுகிறது, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ இவங்க எல்லாரும் ஹோமோஜீனியஸ், இதுக்குள்ள வந்து ஹெட்ரோஜீனியஸாக இவங்கள அப்படி சொல்றதுக்கான ஒரு முரண்பாடுடைய சாதிகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அதை இந்த தீர்ப்பு வந்து சொல்லுது அப்படின்னு அதை சொல்லி எதிர்க்கிறாங்க. அதையும் தீர்ப்பில் நல்ல தெளிவாகவே விளக்கியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி இந்த இடஒதுக்கீடு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தனிப்பட்ட சாதிக்கு வழங்க முடியாது. ரைட்டா? அந்த 341 சொன்னாங்க இல்லையா, அதை வச்சு தான் அவங்க வந்து இது ஹெட்ரோஜினியஸ்ன்னு சொல்கிறாங்க. எதனால அப்படின்னா, அதில் என்னென்னு குறிப்பிட்ட ஹோமோஜினியஸ்ன்றாங்க. இல்லை ஹோமோஜினியஸ் இல்லை, ஹெட்ரோஜினியஸ்ன்னு நீதிமன்ற தீர்ப்பில் சொல்கிறாங்க. ஓகே. என்னன்னா 341 வச்சே சொல்கிறாங்க. அது யாரை வந்து அதில் ஷெட்யூல்டு காஸ்ட்னு அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. சாதி, காஸ்ட், ட்ரைப்ஸு, அது குரூப்ஸு, என்ன பார்ட் ஆஃப் காஸ்ட். இப்போது இப்படி சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டு பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 76 சாதியில் வண்ணான்னு ஒரு சாதி இருக்கும். இப்போது நமக்கு தமிழில் பொதுவாக வண்ணான்னு தெரியும், எல்லா மாவட்டங்கள்லேயும் இருக்காங்க. ஆனால் கன்னியாகுமரியில் இருக்கிற வண்ணார் மட்டும் எஸ்சியில் வராங்க. உங்களுக்கு தெரியுமா? இப்போது ஒரு வண்ணான்கிற சாதியில் ஒரு பகுதியினரை மட்டும் கொண்டு போய் அதில் சேர்க்கலாம், எஸ்சியில் சேர்க்கலாங்கும்போது அது ஒரு சாதியை மையப்படுத்தலை, அதுங்க பிற்படுத்தப்பட்ட தன்மையை மையப்படுத்துது. அப்போ அந்த அடிப்படையில் இங்கே இருக்கிற சாதி, இப்போ அது ஒரு சாதியில் ஒரு பகுதியினர் எஸ்சி, இன்னொரு பகுதியினர் வந்து எம்பிசி. இப்போது இது ஹெட்ரோஜினஸ் இல்லாமல் என்ன அப்படின்னு அவங்க தெளிவாக கேட்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன பதில் இல்லாமல் அவர் ரவிக்குமார் வச்சுருக்காரு போகிற போக்கில். அதை தான் அவங்க திட்டம் ரொம்ப தெளிவாக, அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ரொம்ப அருமையான டாக்குமெண்ட் அது. அதை ரவிக்குமார் சொன்னதுக்காக இல்லை, பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டில் அதை கொஞ்சம் கவனப்படுத்தி படிக்கிறதுங்கிறது சமூக வரலாற்றுலையும் நம்மளுடைய இதில் வந்து ரொம்ப அது பயன்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உண்மையில். ஓகே. இப்போ இந்த 3 ப்ரிஃபரன்ஷியல் அடிப்படையில் உள்ஒதுக்கீட்டில் 3 முன்னுரிமை அடிப்படையில், அந்த 3 தாண்டி இவங்க உள்ளே வருவாங்கல்ல, அவங்க வந்து எங்கள் இடத்த எடுத்துக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குல்ல. அருந்ததியர்கள் அதை தாண்டி 15லையும் எடுப்பாங்க. இல்லை, முதல்ல அவங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வர சொல்லுங்கள். ஏன்னா திருமாவளவன் ஒன்று சொல்கிறாரு, இவர் ஒன்று சொல்கிறாரு. முதல்ல அவங்களுக்குள்ளே பேசி இதுதான் எங்களோட நிலைமைன்னு கொண்டு வரட்டும். அதுக்கப்புறம் அது மேலே நாம் ஒரு கருத்து சொல்லலாம். ஏன்னா நீங்கள் இந்த 3 அந்த GO 61 சொல்கிறீங்க. அந்த 61 என்ன சொல்லுதுன்னா 3%க்கு வெளியவும் இவங்க போகலாம். அதே மாதிரி அவங்க அங்கே இருந்து இந்த 3%க்குள்ளேயும் வரலாம், இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லுது. என்ன அடிப்படையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது சிங்கிள் விண்டோ என்ட்ரன்ஸ் முறை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு MBBS, BDS இது மாதிரியான படிப்புகளுக்கு என்ன சிங்கிள் விண்டோ முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை வராது. 3% கரெக்டாக ஃபில் ஆயிரும், அவங்களுக்கு 15% ஃபில் ஆயிரும். ஆனால் இங்கே இப்போ உதாரணத்துக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி, ஒரு பெரும் கல்லூரி, ஆமாம், இந்த மாதிரியான கல்லூரிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட, இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் இருக்குன்னு வைங்களேன். கோயம்புத்தூரில் அங்கே உள்ள சோசியல் காம்போசிஷன் என்னவாக இருக்கும்னா, 100 தலித் இருக்கான்னா ஒரு 65 தலித் வந்து அருந்ததியராக இருப்பான். அங்கே போய் நீங்கள் 3% வச்சிங்கன்னு வைங்கன்னா, என்ன குறைவாக இருக்கிறவங்களுக்கு வந்து 3 மடங்கு அதிகமான இதுக்கு வரும். அருந்ததியர்கள் மாதிரியான இந்த 3% முன்னுரிமையில் போகிறவங்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கான இதுவே இல்லாமல் போயிடும். ஏன்னா அது வந்து அவங்களோட எண்ணிக்கைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போது இது வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணணுங்கிற அடிப்படையில் தான் கொண்டு வரப்பட்டது தான் அந்த இது. ஏன்னா இங்கே அந்த பகுதி அளவில் இவங்க மெஜாரிட்டியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் இதுக்கு இன்னொரு பக்கமாக பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்மளுடைய நாகப்பட்டினம், கடலூர்
இந்த மாதிரியான மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிஸ்கல் மைனாரிட்டியாக இருப்பாங்க. அங்கே வந்து இதை நடைமுறைப்படுத்த முடியாது. இந்த 3%, 3% நிரம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த பக்கம் ரிவர்ஸில் இருக்குது, அந்த பக்கம் ரிவர்ஸில் இருக்குது. அப்போ இதை சரி பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தானே தவிர இதில் வந்து நீங்கள் என்னங்க, நீங்கள் வந்து ஒரு ரவிக்குமார் மாதிரியான ஆள்கள் ஒன்று செய்யட்டோம், ஒரு ஆர்டிஐ ஒன்று போட்டு இந்த வன்னியர்களுக்கு வாங்கி கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி எவ்வளோ எங்கே இருக்காங்க, எங்கள் ஆட்கள் எவ்வளோ இருக்காங்க, அவங்க ஆட்கள் எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லி போட்டு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்கணும். நாமெல்லாம் நியாயத்துக்காக தாங்க நிற்கணும், ரைட்டா? நாம் வந்து இன்னொருத்தரோட இடங்களை நாம் பறிச்சுட்டு இன்னொருத்தரை வஞ்சிக்கிறதெல்லாம் நமக்கு ஒன்றும் உடன்பாடு இல்லை. அப்படி ஒரு இது இருந்ததுன்னா எடுத்து கொண்டு வந்து இந்த இவ்வளோ உங்களுக்கான பிரிவு இவ்வளோ தான், நீங்கள் இவ்வளோ இருக்கீங்க, இதை சரி பண்ணணும்னு கொண்டு வரட்டும். அப்படி எதுவுமே இல்லாமல் சும்மா வதந்திகளை கிளப்பி விட்டுக்கிட்டு பிரச்சனையை உண்டாக்கிட்டே இருக்கிறதுல வந்து அதில் வந்து ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வருமே தவிர எந்த தமிழ்நாட்டுடைய முற்போக்குக்கு அது உதவாது. ஓகே. இல்லை, இப்போ நீங்கள் வந்து அருந்ததியர்கள் அப்படின்னு நீங்களும் பேசுகிறீங்க, அதியமான் இவர் பலரும் உங்கள் தரப்பில் இருந்து பேசுகிற எல்லாரும் பேசுகிறீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்கிறாங்கன்னா தலித் ஒற்றுமை அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இப்படி சப்கேட்டகரைசேஷன் பண்ணுறதன் மூலமாக தலித்துகளோட நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த்தை உடைக்கிற முயற்சி இது. அதனால தலித் ஒற்றுமை அப்படின்றது குலையும் அப்படின்றாங்க. 1800களில் அபே துபேன்னு ஒரு அறிஞர் வந்தார், பிரெஞ்சு அறிஞர். அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டினுடைய சமூகங்களுடைய இருப்பை மற்ற விஷயங்களை வந்து முதல்ல அநேகமாக பதிவு பண்ணது அவர் தான். அவர் சொல்லியிருக்காரு, ஏன்னா இங்கே வந்து இலங்கை வலங்கை பிரச்சனை பெரிய அளவில் இருக்குது. இலங்கை பிரிவினருக்கான காலாட்படைகளாக சக்கிலியர்கள் இருக்காங்க, ஏன்னா வலங்கை பிரிவினருக்கான காலாட்படையினராக பறையர்கள் இருக்காங்க. 2 பேரும் பயங்கரமாக மோதிக்குவாங்க. என்ன பெரிய வார் லைக் சிச்சுவேஷன் அரைஸ்டு அப்படின்னு சொல்கிறாரு. பெரிய யுத்தம் நடக்கிற மாதிரி நடந்தது அப்படின்னு 1800 சொல்லியிருக்காரு. நம்ம இவர் அபே துபே சொல்லியிருக்காரு. இப்போ அது முன்னாடியே வந்து அந்த இலங்கை வலங்கை போராட்டங்கள் இருந்தது. இப்போ அந்த அப்போ எந்த இடஒதுக்கீடும் இங்கே கிடையாது, ரைட்டா? அப்போ எதுக்காக அடிச்சுக்கிட்டாங்க? இந்த இடஒதுக்கீடு வந்து தான் இவங்களுக்கு இடையில ஒற்றுமையை பிரிச்சிருச்சு. அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த இலங்கை வலங்கை போராட்டத்தில் நடந்த இந்த அருந்ததியர்களுக்கும் சக்கிலியர்களுக்குமான அந்த பிரிவினைகள், சண்டைகள், சச்சரவுகள் எதனால் நடந்தது, இது மாதிரி ஏகப்பட்ட சச்சரவுகளை வரலாற்றில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு இவங்க சொல்ல வருவாங்களா? சும்மா போகிற போக்கில் எதை எடுத்தாலும் இதுக்கு கொண்ட நாயை எங்கே அடித்தாலும் காலத்தான் உண்டுங்கிற மாதிரி இது எங்கே பிரச்சனைனாலும் நீங்கள் கொண்டு வந்து அதை இடஒதுக்கீடோட முடிச்சு போடுறது வந்து இது ஒரு பார்ப்பனிய பண்பு. இதெல்லாம் வந்து ரவிக்குமார் மாதிரியான ஆட்கள் காலச்சூடு சாவகாசத்தில் இவருக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அதை முடிஞ்ச வரைக்கும் தட்டி விட்டுட்டு போகிறது தான் அவர் இருக்கிற கட்சிக்கு நல்லது, அதனுடைய சித்தாந்தத்துக்கு நல்லது. இந்த மாதிரி சிந்தனைகளையும் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து சனாதனத்தை எதிர்க்கிறோன்னா நீங்கள் சனாதனத்தை வச்சுக்கிட்டு எப்படி சனாதனத்தை எதிர்ப்பீங்க? சனாதனத்தை போல நீங்கள் விட்டு ஒழிங்க. ஏன்னா இடஒதுக்கீடுனால தான் இடஒதுக்கீடுங்கிறது ஒரு ரெமெடி பண்ணுறதுக்காக வந்த, தீர்வு சொல்கிறதுக்காக வந்த ஒரு விஷயம். அதுதான் பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பிரச்சனை? அது தவறான விஷயம். ஓகே. இப்போ இதில் ரவிக்குமார் அவருடைய நிலைப்பாடு மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையா, இல்லை விசிக தலைவர் அவருடைய நிலைப்பாடும் உங்களுக்கு பிரச்சனையா? விசிக தலைவர் திருமாவளவன் தான் முக்கியம். திருமாவளவனோட குரலை தான் ரவிக்குமார் ஒழிக்கிறாரு. இது என்ன, அந்த கட்சிக்கு இவர் திருமாவளவன் தானே தலைவர். திருமாவளவனுக்கு உடன்பாடு இல்லாமல் இவர் ஒன்று பேச முடியுமா? தொடர்ந்து இப்படியே பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ இந்த தடவை இவரும் பேசியிருக்காரு, திருமாவளவனும் பேசியிருக்காரு. நீங்கள் என்னென்ன பேசியிருக்காருன்னா, தலித் பிரச்சனைகளை தேசிய அளவில் தான் எதிர்கொள்ள வேணும், இங்கே லோக்கலில் எதிர்கொள்ளக்கூடாது. அது மாதிரி மாநில அரசிடம் அதிகாரம் தரப்பட்டால் அது தலித் மக்களை சிதறடித்து விடும். ஒரு தலித் எந்த மாநிலத்திலும் முதலமைச்சர் ஆக முடியாது, அதனால் இந்த அதிகாரம் பாராளுமன்றத்திடம் வழங்கப்பட வேண்டும். தலித்துகள் அரசியல் அதிகாரம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காகவே உள்ஒதுக்கீடு தொடர்பான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஜனநாயகத்தை பற்றிலாம் யாரும் எனக்கு பாடம் எடுக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் சொன்னது யார்? ரவிக்குமார் சொன்னார். ரவிக்குமார் கூட இவ்வளோதான் சொல்ல மாட்டார். இப்போ இவ்வளோ மோசமாக பேசின ஒருத்தருக்கு இது சம்மந்தம் இல்லைன்னு அவர் அது பாதுகாக்கிற வேலையை ஏன் ஊடகங்கள் நீங்கள் ஏங்க அதை செய்கிறீங்க? நீங்கள் அவருக்கு ஜனநாயகத்தை கற்றுக் கொடுங்க. அவர் கற்றுக் கொடுக்க எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேணாம்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் பேசுகிறது அன்டெமோக்ராட்டிக்கான விஷயம். ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள்லையும் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கவங்கள கொண்டு போய் கையை காலையும் கட்டி மோடி கையில் கொடுத்துடலாங்கிறது வந்து டெமோக்ரஸியா? அது ரொம்ப மோசமான ஒடுக்குமுறை. அது ஒடுக்குமுறைன்னு கூட தெரியாமல் ஒரு தலைவர் இருக்காருன்னா அவருக்கு வந்து நீங்கள் டெமோக்ரஸியை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கீங்க. இப்போ அதை விட்டுட்டு எங்ககிட்ட வந்து இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க. அவர் முன்வைக்கிற கருத்தை நான் வந்து முன்வைக்கிறேன். மற்றபடி இதில் நமக்கு எந்த உள்ள இல்லை. ஆனால் பொதுவாக வந்து என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, இதே விவகாரத்தில்
திவிக தலைவர் குளத்தூர் மணி அவர் வந்து இந்த தீர்ப்பை வரவேற்று பேசியிருக்கிறாரு, பேட்டிகள் கொடுத்திருக்கிறாரு. சுபவி அதே மாதிரி செஞ்சிருக்கிறாரு, திராவிட இயக்க தமிழர் பேரவை. இப்ப இதற்காகவே அவங்க 2 பேரும் வந்து வன்மம் மிக்கவர்கள், எங்கள் மேல அவதூறு பரப்புறாங்க, விசிகா இதை எதிர்க்கிறது அப்படின்னு பொய்யான கருத்துக்களை பரப்புறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இல்லை, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவர் சொன்னது தானே, திருமாவளவன் சொன்னது தானே. நான் புதுசாக ஒன்றும் சொல்லலைல்ல, நான் இல்லாததை ஏதாவது சொல்லிட்டேனா? இப்போ இதெல்லாம் சொல்கிறது விசிகா அது உள்ஒதுக்கீடு எதுக்குன்னு தானே அர்த்தம். மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடாது, மத்திய அரசாங்கம் தான் கொடுக்கணும் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இல்லை, ஏற்கனவே மாநில அரசாங்கம் கொடுத்தது செல்லுமா செல்லாதா? ஆதித்தமிழர் பேரவை அதியமான், அப்புறம் எழுத்தாளர் மதிவண்ணன், இவங்கெல்லாம் வந்து பிரிவினைவாதிகள். நாங்களுடைய நோக்கமே வந்து இந்த ஒற்றுமையை குலைப்பதுதான் வெளிப்படையவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க சொல்றாங்க, எழுதுறாங்க. அவங்க என்ன வேணா எழுதிட்டு போட்டோம். ஆனால் பறையர்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது முதல்ல வர்றது யாரு? இப்போ யார் கூட, எந்த கிருஷ்ணசாமி கூட சேர்ந்துட்டு இன்னைக்கு வந்து அருந்ததிக்கு எதிரான பாலிடிக்ஸ் அவர் முன்னெடுக்கிறாரோ அந்த கிருஷ்ணசாமி அன்றைக்கு வந்து தர்மபுரி பிரச்சனையின் போது வந்து நிற்கலை. இதை வேற எந்த வன்கொடுமை சூடுகொண்ட பள்ளியில் நடந்த அந்த நந்தி சுவாதி பிரச்சனையிலையோ எந்த பிரச்சனையிலையோ அவர் வந்து பார்க்கல, வரவில்லை. எந்த பிரச்சனையிலும் உங்க கூட நிற்கலை. இன்னைக்கு யாரை பிரிவினைவாதிகள்னு சொல்றீங்களோ அவங்க தான் முன்னாடி நின்னாங்க, நிற்கிறாங்க, இன்னும் நிற்போம். ரைட்டா? அது வந்து பிரிவினைவாதங்கிறது வேற, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விஷயங்களை செய்யறதுங்கிறது வேற. பறையர்களுக்கு அவர் வந்து நிக்கலையா? அருந்ததியர்களுக்காக, எல்லா தலித் மக்களுக்காக தான் அவர் நிக்கிறாரு. சந்தையூர்ல எங்க நின்னாரு? இல்ல, ஏதாவது ஒரு சம்பவம் சந்தையூர் முடிவு பண்ண ஏங்க, அது ஒரு முக்கியமான இஷ்யூ இல்லைங்க. சந்தையூருங்கிறது முக்கியமான இஷ்யூ. அதுல நிக்கலைங்கிறது மட்டும் இல்லை. இப்போ உள் ஒதுக்கீடுல இது வாழ்வாதாரத்தை பாதிக்கிற விஷயம், இங்க வந்து எதிராக நிற்கிறாரு. இப்போ இது வந்து நீங்க அது ஒரு விஷயம் எக்ஸப்ஷன் எப்படி சொல்ல முடியும் நீங்க? அதே போல கிருஷ்ணசாமி அவர் வெளிப்படையா பேட்டியா கொடுத்திருக்கிறாரு. அவரை இந்த அருந்ததியர்களுக்காக இயங்குகிறோம் அப்படின்னு சொல்றவங்க எதிர்க்கிறத விட எங்க கட்சி தலைவர் திருமாவளவனை எதிர்க்கிறது தான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் முதன்மையா இருக்குது. அப்ப இவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு. இல்லை, அவங்க எல்லாருக்கும் நான் என்னுடைய புத்தகங்கள் 2 புத்தகங்களுக்கு உள்ஒதுக்கீடு சில பார்வைகள், உள்ஒதுக்கீடு தொடரும் விவாதம்னு 2 புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம்லாம் யாருக்கு எதிராக எழுதியிருக்கோம், அது யார் அதிகமாக விமர்சனம் பண்ணியிருக்கோம்? இவர் திருமாவளவன் சொன்னார் என்னை தான் விமர்சனம் பண்ணியிருக்கோம், அவரெல்லாம் விமர்சனம் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கோம். அதிகபட்சமாக அந்த கிருஷ்ணசாமியை தான் விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வந்து கிருஷ்ணசாமிக்கு பதிலாக இவங்க முன்னே எதிர்க்கிறாங்க, இவங்களை எதிர்கொள்கிறோம். அன்னைக்கு அவர் கிருஷ்ணசாமி எதிர்த்தார், அவரை எதிர்கொண்டோம். அது மாதிரி யார் எதிர்க்கிறாங்களோ அவங்கள எதிர்கொள்கிறது தான் எங்களோட இதாக தவிர, நாங்கள் பிறந்ததுலேருந்தே திருமாவளவனை எதிர்த்துறணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு ஒன்று நாங்கள் எங்கள் மக்களுக்கு வேலை செய்ய வந்திருக்கோம். அதுக்கு எதிராக யார் வந்தாலும் எதிர்க்கிறோம், அவ்வளோதாங்க. இதில் போய் அவரை எதிர்த்து என்ன, இவரை எதிர்த்து என்ன, அவரை எதிர்த்தா ஏதாவது கூடுதலாக வந்து நிறையுதா, இல்லை இவரை எதிர்த்தா எங்களுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குதா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. என் மக்கள் நோக்கில் மக்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கோம். அவங்களுக்கு எது சரின்னு நினைக்கிறோமோ அதை செய்கிறோம், அவ்வளோதான். இப்போ இறுதியாக அவர் விசிகா தலைவர் தன்னோட பேச்சில் இறுதி பகுதியில் அவர் குறிப்பிட்டு பேசியது, நீ பறையர் அப்படின்ற ஒரு அரசியலை முன்னெடு அப்படின்னு அறிஞர் குணான்னு ஒருத்தர் சொல்றாரு. அவர் வந்து என்கிட்ட ரொம்ப கடிச்சுக்கிட்டாரு. இப்படி நிறைய பேர் என்கிட்ட சண்டை போட்டிருக்கிறாங்க. நான் அன்றைக்கும் அருந்ததியர்கள் நீ என்ன சாதி அப்படின்லாம் யாரையும் நான் கேட்டதில்லை, தலித் அப்படின்னு தான் நான் வந்து பார்த்தேன், எனக்கு அப்படி ஒரு வேறுபட்ட பார்வை இல்லை அப்படின்னு சொல்றாரு. இல்லை, அவர் சொல்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது இல்லையா? இப்போ வந்து பெங்களூர் குணா சொல்லி நான் அந்த பறையர் பாலிட்டிக்ஸ் எடுக்கலைன்னு சொல்கிறாரு. இப்போ அவரோட தாய்மண் பத்திரிகையில் பெரியாருக்கு எதிரான அவதூறுகளை சொல்லி கட்டுரைகள் வந்தது, எந்த அடிப்படையில் வந்தது? அவரே அது விளக்கம் கொடுத்துருக்கு. என்ன விளக்கம் கொடுத்தாரு? அது சரி தப்புன்றதுக்குள்ள நான் போகல, நான் எழுத வேணாம்னு சொன்னேன், ரவிக்குமார் விட்டுட்டாரு. பார்ட்டி ஆர்கன்கிறது என்னங்க? தன்னுடைய கட்சி ஊழியர்களுக்கு வழிகாட்டுறதுக்காக தானே உள்ள விஷயம். இப்போ அது நீ கட்சிக்குள்ள தனியாக விவாதித்து ஒரு முடிவு கண்ட பிறகு தானே நீங்கள் அதை வந்து என்ன உங்களோட ஊழியர்களுக்கு நீங்கள் இதை இது பண்ணுங்க, கடைப்பிடிங்க அப்படின்னு கொண்டு வரணும். இப்போ நீங்கள் வந்து அவதூறு பண்ணி இப்போ பெரியாருக்கு எதிரான மிகப்பெரிய என்ன சொல்கிறது வெறுப்பை வந்து அந்த கேடர்ஸ் மத்தியில் உருவாக்கி இந்த விடுதலை சிறுத்தைகள்லேருந்து வந்த நிறைய கேடர்ஸ் வந்து பெரியார் எதிர்ப்பாளர்களாக மாறி இருக்காங்கிறத நீங்கள் மறக்க முடியுமா? அது பெங்களூர் குணாவோட பாலிடிக்ஸ் இல்லையா? ஏன்னா அன்றைக்கி வந்து குஷ்பு மாதிரியான ஆட்களுக்கு எதிராக இவர் அன்றைக்கி தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்த பாலிடிக்ஸ் பெங்களூர் குணாவோட பாலிடிக்ஸ் இல்லையா? ஏன்னா அதனால் அன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்த பாலிடிக்ஸ் வந்து அதுதானே. ஏன்னா இன்னைக்கு சீமான் பண்ணிட்டு இருக்காரு, அதை சீமானுக்கு முன்னோடியாக அன்றைக்கு வந்து திருமாவளவன் அதை முன் வச்சார். இன்னைக்கு சீமானுக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது? ஏற்கனவே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியாக இருந்த நம்ம திருமாவளவன் அவர் அதை பெங்களூர் குணாவோட பாலிடிக்ஸை முன்னெடுத்தார். இப்போ அந்த இடம் ஒன்று செய்யறதுக்கான ஒரு இடம் இருக்குங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி சீமான் வந்து செய்கிறார். ஒரு வகையில் சீமானுக்கு வந்து
முன்னோடி திருமாவளவன் தான். இன்னைக்கு வரைக்கும் அதுக்காக அவர் மன்னிப்பு வைக்கல, அதுக்காக ஒரு வருந்திருக்காரா? என்ன எழுத வேணாம்னு சொன்னார், ஓகே. பெரியார் மீதான அவதூறுகள் சொன்னதுக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்களா? இது வரைக்கும் தெரிவிச்சிருக்காங்களா? ஏன் தெரிவிக்கல? இப்போ பெரியார் வெறுப்பை வந்து இவ்வளோ மோசமாக பரவி இருக்கிறதுக்கு இன்றைக்கு வந்து நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இந்தியாவை சனாதனமயமாக்காமல் வந்து அதுக்கு தடைக்கல்லாக இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு இப்படியான நிலைமைக்கு இருக்க ஒரே காரணம் பெரியார். இப்போ அந்த பெரியாரை வந்து பலவீனப்படுத்தி, அவரோட கருத்தியலை பலவீனப்படுத்தி, அவரோட இமேஜை நாசப்படுத்தி பண்ணுறதுக்கு உங்களோட வேலையை, உங்களோட பங்கை செஞ்சுருக்கீங்க. அதை குறித்து உங்களுக்கு ஒரு 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 குற்ற உணர்வு கூட இல்லைன்னா நம்ம அதை வந்து அதை எப்படி அது பெங்களூர் குணா பாலிடிக்ஸ் இல்லையா? அது நிச்சயமாக குணா பாலிடிக்ஸ். அது இல்லைன்னு சொன்னால் திருமாவளவன்ட்ட வந்து இல்லைன்னு சொன்னால் இருக்குன்னு அர்த்தம், இருக்குன்னு சொன்னால் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அது நீங்கள் நாகை திருவனோட கல்யாணத்தில் அவர் சொன்ன விஷயத்தில் கூட உங்களுக்கு அது புரியும். ஏன்னா உள்ளொதுக்கீடுக்கு ஆதரவாக நான் பேசினேங்கிறாரு, ஆனால் அவர் அங்கே பேசினதெல்லாம் எதிராக பேசியிருக்காரு. ஏன்னா இப்போ பெங்களூர் குணாவை நான் ஆதரிக்கலைன்றாரு, ஆனால் பெங்களூர் குணா பாலிடிக்ஸ் தான் முன்னெடுத்திருக்காரு. இப்போது திருமாவளவன் சில விஷயங்களை அவர் சுய பரிசோதனை பண்ணணும். ஏன்னா அவர் முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இடம் வேற, இப்போ இருக்கிற இடம் வேற. இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துக்கணுங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அருந்ததியர்களுக்கு நீ தனியாக இடஒதுக்கீடு கொடு, என்கிட்ட இருக்கிறத, இங்கே இருக்கிற ஆதித்தமிழர்கள்ட்ட இருக்கிறத எதுக்கு பிரித்து கொடுத்த அப்படின்னு கலைஞர் குறித்தும் இந்த திமுக அரசு குறித்தும் கடுமையாக விமர்சித்தார். அவருடைய பார்வையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் மூலம் தூக்கத்துலேருந்து வெளியே வர சொல்லுங்க அது சீமான. ஏங்க ஒரு ஒரு மாநிலத்தில் எவ்வளோ எஸ்சி மக்கள் இருக்காங்களோ, நீங்கள் முதல்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உள்ள எஸ்சி மக்களுக்கு அந்தந்த மாநில மொழி அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படின்னு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. யாருங்க சொன்னா? பட்டியல் மக்களுக்கு இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்ட தன்மைக்கு இடஒதுக்கீடு, அவ்வளோதான். இங்கே மொழி கிளி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம பக்கத்தில் உள்ள ஆந்திராவில் 15%, தமிழ்நாட்டில் 18%. இப்போ எதுக்காக? இப்போ அந்த மாநிலத்தில் எவ்வளோ தலித் மக்கள் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான அங்கே 15%. நம்ம தமிழ்நாட்டில் 18% இருக்கோங்கிற அடிப்படையில் 18%. இந்த 18% இந்த 3% சேர்த்து தானே 18%. அப்போ இது இல்லாமல் வேற எங்கேருந்து கொடுக்கணுன்றாரு? இது இல்லாத ஊருக்கு போகாத வழி சொல்றாரு. அதே போல சீமான் ஈரோடு இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலில் மையமாக முன்வைத்த ஒரு பிரச்சாரங்களில் ஒன்று, அருந்ததியர்கள் மலம் கொள்ளுவதற்காக ஆந்திராவில் இருந்து வரவழைக்கப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொன்னார். நீங்களும் உங்களுடைய புத்தகத்தில் சக்கிலியர் வரலாறு அப்படின்னு நீங்கள் நிறுவி இருக்கிறீங்க. அவர்கள் வந்து எப்படி தமிழர்கள், அவர்களுடைய மூலம் எது அப்படின்னு சொல்லிட்டு. சீமானுடைய இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இது பொதுவாகவே இந்த தமிழ் தேசியம்னு பேசுகிற சீமான் இது போன்ற ஆட்களினுடைய ஒரு கருத்தாக நிலவிட்டு இருக்குது நீண்ட காலமாக. என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து தமிழ் தேசியம் மாதிரியான ஒரு கருத்தியலை பேசிகிட்டு இருக்கிறவங்களில் அவங்கள குறித்து பெரியாரிஸ்டுகளுக்கே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க சுபவி அண்ணனையும் மணி அண்ணனையும் வந்து கார்னர் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு. இப்போது பெரியாரிஸ்டுகளில் தமிழ்நாட்டில் அறியப்பட்ட பெரியாரிஸ்டுகள் இவங்க 2 பேர் தான் இருக்காங்களா? இது தவிர நிறைய பெரியாரிஸ்டுகள் இருக்காங்களா? நிறைய ஐடலாக்ஸ் இருக்காங்க, நிறைய பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல. அவங்களாம் ஏன் வெளியே வரல? அவங்களோட கருத்து என்ன? ஏன் வெளியே வரமாட்டேன்றாங்க? ஏன் திருமாவளவன் தப்பு சொன்னால் அதை வந்து தப்புன்னு சொல்லிடக்கூடாதா? ஏன் வந்து சீமான் ஒன்று தப்புன்னு சொன்னால் அதை சொன்னால் வெளியே வந்து வெளிப்படையாக கண்டிச்சா என்ன ஆயிரும்? இப்போ அப்படி பெரியாரிஸ்டுகள் மத்தியில் இருக்கிற ஒரு பலவீனம் தான் இந்த மாதிரியான ஆட்களை வளர்த்து விட்டுட்டு இருக்கு. இதை வந்து ஒரு சுய பரிசோதனையாக ஒரு பெரியாரிஸ்ட், சக பெரியாரிஸ்ட், ஒரு அருந்ததினா இல்லை, ஒரு சக பெரியாரிஸ்டாக நான் இதை வந்து சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏன்னா இது வந்து தவறான விஷயங்களுக்கு நம்மளோட ஆதரவுங்கிறது அதுக்கு வந்து துணை போகக்கூடாது. அப்போ அது வந்து பெரியாரிசத்துக்கு எதிரானது. இப்போ அந்த விஷயத்த இவங்க சரி பண்ணால் அவர் ஒழுங்காக இருப்பார். அப்போது நீங்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் நீங்கள் பேசுனதை பார்த்தா, அரண்சையில் நீங்கள் கொடுத்துருந்த பேட்டி, எங்களுக்காக யாருமே குரல் கொடுக்கல, குறிப்பாக சீமான் இப்படி பேசுகிறப்ப விசிகா தலைவரும் வந்து பேசலை அப்படின்னு சொன்னீங்க. அது அந்த சிந்தனை வந்து நீங்கள் எதன் அடிப்படையில் அப்படி சொல்கிறீங்க? சீமான் என்ன சொல்கிறாரு? இவங்க ஆந்திராவில் வந்து மலை மல்றதுக்காக அங்கே உள்ள ஆட்சியாளர்களால் கூட்டு வரப்பட்டவர்கள்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படி இல்லைங்கிறதுக்கான 1008 ஆதாரங்களை நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. இப்போ இல்லை, அவன் சொன்னதுக்கப்புறம் இல்லை, முன்னாடியே சொல்லியாச்சு. அப்போ இந்த விஷயங்கள் வந்து திருமாவளவன் போன்றவர்கள் தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைவர்னு அவர் சொல்கிறாரு. அதுவும் போக நான் சாதி பார்த்து செயல்படுறவங்கள அருந்ததியர்களும் சேர்த்து நான் தான் தலைவர்னு சொல்கிறாரு.
இப்போ அருந்ததியர்கள் அந்த மக்களுக்கு தலைவர் நீ, ஆனால் அந்த மக்களை பற்றி ஒன்றும் வந்த எந்த விஷயம் அந்த மக்கள் குறித்து வந்த நான் கேட்குறேன். அங்கே அப்பவும் கேட்டேன், இப்போவும் கேட்குறேன். சீமானுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் எந்த ஊரில் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, எந்த ஊரில் போராட்டம் பண்ணாங்க? நீ அருந்ததியர்களுக்கும் சேர்த்து தானே தலைவர், அருந்ததியர்கள் உன்னோட அமைப்பில் இருக்காங்கல்ல, எங்கே போராடினீங்கன்னு கேட்டேன். இப்போ அதுக்கு பதில் இல்லை. இப்போ அதே மாதிரி என்ன, அவர் சொன்ன விஷயங்களை ஒத்துக்கிட்டு அருந்ததியர்கள் மட்டும் வரல, ரெட்டியார்களும் வந்தாங்க, நாயக்கர்களும் வந்தாங்கன்னு சொல்கிறதும் போவே நீ என்ன அருந்ததியர்களுக்கு ரெட்டியார்கள் நாயக்கர்களுக்கு இப்படியான ஒரு வரலாறு இல்லை. முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன, ரெட்டியார்களுக்கு நாயக்கர்களுக்கு என்ன 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாட்டில் ஒரு அவங்க இருந்ததுக்கான சான்றுகளோ தடயங்களோ வரலாறோ கிடையாது. ஆனால் சக்கிலியர்கள் அப்படியானவர்கள் கிடையாது. இப்போ இந்த பேசிக்கான விஷயம் புரியாமல் சீமான் சொன்னதை இன்னொரு விதமாக சுற்றி சொல்லிட்டு ஏன்னா அவரோட கருத்துக்கு என்ன சார் வலு சேர்த்துட்டு அதை தான் உங்களுக்கு ஆதரவாக பேசின கருத்துன்னு சொன்னால் எப்படி? அது விவரம் தெரியாதவங்க அதை ஆதரிக்கலாம், நம்மளை மாதிரியான ஆட்கள் எப்படி ஆதரிக்க முடியும்? இப்போ ஒரு பக்கம் சாக்கிய அருந்ததியர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, ஆனால் புத்தகம் சக்கிலியர் வரலாறு அப்படின்னு எழுதுறீங்க. சர்டிஃபிகேட்டில் SCA அப்படின்றதுக்காக தான் இடஒதுக்கீடு. இது என்ன வெவ்வேறு பேரை நீங்களே கொடுக்குற மாதிரி இருக்குது? நான் அதான் தொடக்கத்திலே சொன்னேன், சக்கிலியருங்கிறதோ அருந்ததியருங்கிறதோ என்ன பகடைங்கிறதோ மாதாரிங்கிறதோ வேற வேற கிடையாது, எல்லாமே ஒன்று தான். நான் அது கல்வெட்டிலே காட்டியிருக்கேன் உங்களுக்கு. மாதி அரசர் ஐயலு பகடையார்னு இருக்கு. இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப அருந்ததியர் அப்படின்றதுக்கு ஒரு சமஸ்கிருத பின்னணி, அருந்ததி நட்சத்திரம் அப்படின்லாம் சொல்றாங்க. சக்கிலியர் அப்படின்றது அதுக்கு அப்படி எந்த கதைகளும் இல்ல, அதனால நீங்க தேர்வு செய்யறீங்களா? இல்ல, நமக்கு சில பொலிட்டிக்கல் கம்பல்சன்ஸ், அதாவது இருக்கிற சூழ்நிலை சார்ந்து சில பிரச்சனைகள் இருக்கு. இப்போ அருந்ததியருங்கிற இங்கே சக்கிலியருங்கிற நீங்கள் உங்களுக்கு ஒரு பகுதி தான் தெரியும். சக்கிலியர் வரலாறுன்னு பேர் வச்சதுக்காக என்னை எத்தனை பேர் திட்டிட்டு இன்னும் ரூம் போட்டு திட்டிகிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. என்ன சக்கிலியர்னு சொல்லி எங்களை கேவலப்படுத்திட்ட, ஏன்னா ஊரெல்லாம் சக்கிலியர் வரலாறுன்னு எழுதி போட்டு சக்கிலியர்னு பெருசு பண்ணி எங்களை கேவலப்படுத்திட்டேன்னு அவ்வளோ பேர் கோவிச்சிட்டு இருக்கான். இப்போது அந்த பேரை இன்றைக்கும் ஒத்துக்க மாட்டேன்றான். ஏன்னா நாங்கள் அமைப்பு தொடங்கி 2009 தொடங்கினோம், ஏன்னா 2010 இந்த பேரில் இயங்கிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் தொடங்குறப்போ அருந்ததியர் உள்ஒதுக்கீடு போராட்ட குழுங்கிற பேரில் இந்த அமைப்புக்கு பேர் இருந்தது. பின்னாடி தமிழ்நாடு சாக்கிய அருந்ததியர் சங்கம்னு மாற்றிட்டோம். இப்போது அந்த இன்னுமே சக்கிலியர் வரலாறு சக்கிலியருங்கிற பேரை ஏற்றுக்கிறதுக்கு இந்த சமூகத்தில் பெரும்பாலான மக்கள் தயாராக இல்லை. ஒரு குறிப்பிடத்தக்க அளவு மக்கள் இன்றைக்கி தயாராக இல்லை. அப்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. இப்போது எனக்கு இந்த அருந்ததியர் அப்படிங்கிறதுல அருந்ததியர் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அருந்ததி அதனுடைய வழியில் வந்தவங்க இந்து மதத்தினுடைய ஒரு பகுதி தான், அதில் ஒன்றும் சந்தேகம்லாம் கிடையாது. அதுக்காக தான் அதுக்கு முன்னாடி சாக்கிய சேர்த்தோம். சாக்கியன்னா பௌத்த அருந்ததியர்னு அர்த்தம். தமிழ்நாடு சாக்கிய அருந்ததியர் சங்கம்னா தமிழ்நாடு பௌத்த அருந்ததியர் சங்கம். நாங்கள் இந்து அருந்ததியர் இல்லை, பௌத்த அருந்ததியர் சங்கம்னு அர்த்தம். அப்போ அந்த நோக்கில் தான் அதை வச்சோமே தவிர அது சாக்கியருங்கிறது பௌத்தருங்கிறது எந்த சாதியில் வேணா இருக்கலாமே. இப்போ அதனால் அது எந்த விதத்துலையும் முரண்பாடாக இருக்காது. அருந்ததியருங்கிற பேர் வைக்கிறதுல எனக்கு கொஞ்சம் நீங்கள் சொல்கிற விமர்சனங்கள் எனக்குமே இருக்குது. அது காலப்போக்கில் அது மாறுதல் அடையும், அது சக்கிலியர் வரலாறாகும். இது ஏன் சாதி அமைப்பு நாங்கள் நடத்துகிறோம்? இப்போ இந்த அமைப்பு பேரையே நாங்கள் ஒரு பொது பேராக மாற்றுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஆனால் அதுக்கு முதல்ல நாங்கள் தரலணும்ல, எங்கள் பின்னாடி மற்றவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த மக்களாவது எங்களை கூட நம்பி பின்னாடி வரணும்ல. இப்போ அதுக்கான வேலைகளில் இருக்கும். அது எங்களோட இவங்கெல்லாம் என்ன பிரிவினைவாதிகள்னு சொல்லலாம். நாங்கள் தான் உண்மையிலே என்ன ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் இருக்கிற எல்லா பிரிவு மக்களுக்குமான, ஏன்னா எங்களுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும். ஏன்னா அது எங்களோட செயல்பாடுகளை, ஒரு மரம் தன்னுடைய கனிகளால் அறியப்படும்னு பைபிளில் சொல்லியிருக்காங்க. எங்களோட செயல்பாடுகள் இருந்தால் நீங்கள் எங்களை தெரிஞ்சுக்கணும். நாங்கள் எப்படி செயல்பட்டு இருக்கோம், என்ன மாதிரியான நோக்கில் செயல்படுறோம் அப்படிங்கிற, எங்கே உலகத்தில் யார் கஷ்டப்பட்டாலும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு எல்லைகள் இருக்குது, அந்த எல்லைகளுக்குள்ளேருந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதனால் எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான ஒரு பணியாக தான் எங்களோட பணி இருக்கும். அதை நோக்கி தான் நாங்கள் செயல்படுவோம். ஓகே, என்னோட இறுதி கேள்வியா, இப்போ இந்த உள் ஒதுக்கீடு அப்படின்றது கலைஞர் அன்றைக்கு சட்ட வடிவம் அதற்கு கொடுத்தார். அதற்கு பலரும் வேலை செஞ்சாங்க, நீங்கள் உட்பட எல்லாரும் வேலை செஞ்சீங்க. அந்த இன்றைக்கு இந்த உச்சநீதிமன்றத்தால் அந்த உள் ஒதுக்கீடு அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கலைஞர் அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கலைஞருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஒரு சக்கிலியனா, ஒரு அருந்ததியனா, என்ன அதுவும் குறிப்பாக இன்றைக்கு ஒரு டாக்டர் ஒரு சக்கிலியர் சமூகத்திலேருந்து வராருன்னு வைங்களேன், அவரை சுற்றி ஒரு 4 பேர் 5 பேர் மலம் மல்ற தொழிலேருந்து வெளியே போயிடறான்.
ஏன்னா ஒரு ஒரு கிளார்க்கு, ஒரு மத்தியதர வர்க்கத்தில் உள்ள ஒரு வேலை, எந்த வேலைக்கு ஒருத்தர் போனாலும் இவங்கெல்லாம் துப்புரவு பணியிலேருந்து வெளியே போயிடுறாங்க. ஏன்னா இவங்கள் மீது வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்ட தொழில் தான் அந்த தொழில். அப்போது நீங்கள் இப்போ அதுதான் அந்த தொழிலில் இவங்க ஈடுபட்டிருக்கிறது தான் சீமான் மாதிரியான ஆள்கள் வந்து இவங்க இதுக்காக தான் வந்தாங்கன்னு சொல்கிறதுக்கான ஒரு பழியை வந்து இவங்க மேலே போட்டுறதா இருக்குது. அப்போது இப்படிப்பட்ட பழியை நீக்கிறதுக்கான மிக அருமையான ஒரு வேலையை வந்து இது கலைஞரை தவிர வேறு யாராக இருந்தாலும் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் இன்றைக்கே வந்து இவ்வளோ எதிர்ப்பு இருக்குது. திருமாவளவனும் எதுக்குறாரு, கிருஷ்ணசாமியும் எதுக்குறாரு, என்ன ஊரில் இருக்கிற எல்லாரும் எதுக்குறாங்க, என்ன 80% தலித்துகள் எதிர்த்துட்டு இருக்காங்க, 20% தலித்துகள் மட்டும் நாங்கள் பம்பிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறோம். இப்போது 20%க்காக 80% மீறி தான் அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்கங்கிற ஒரு 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 திராவிட இயக்க ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கு புரிய வச்சுக்க முடியும் அப்படின்னு அவர் நம்பினார். அதுக்கு மேலேயும் வந்து என்ன சொல்கிறது, இதுதான் சரின்னு அவர் மனதார நம்பினார். அப்போ அந்த அடிப்படையில் தான் அவர் உடம்பு முடியாத எல்லா சூழலையும் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் வரலாறு அவர் கையில் எவ்வளோ பெரிய வேலை, எவ்வளோ பெரிய விஷயத்த இன்னும் 100 வருஷம் கழித்து நீங்கள் இடஒதுக்கீடு குறித்த வரலாறு எழுதுனீங்கனாலும் ஸ்டாலினோட பேரை நீங்கள் எப்படி விட முடியும்? அவர் தான் வந்து இந்த பில்லை அவர் அன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணவர், கொண்டு வந்தவர். இன்றைக்கு வந்து பட்டியலில் இருக்கிற மற்ற சாதியினர், குறிப்பாக எனக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் என்ன சிக்கல் அப்படின்னா, நான் ஆந்திரா முறையில் இந்த ஏபிசிடின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே குதிரை வண்ணார் மாதிரியான சாதிகளுக்கு தனியான இடஒதுக்கீடு வந்திருக்கும். இப்போது இந்த அன்றைக்கு வந்து இந்த குதிரை வண்ணார் சமூகத்திலேருந்து இதுக்கு ஆதரவான கோரிக்கைகள் இன்னுமே வரல. ஆனால் இனி வரணும்னு நான் விரும்புகிறேன், மனசார விரும்புகிறேன். ஏன்னா அந்த மக்கள் வந்து ரொம்ப டிசர்விங். அவங்க வந்து சக்கிலிகளோடவும் பாவப்பட்டவங்க. அவங்க வந்து அவங்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய மனதின் ஆழத்திலிருந்து நான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா அது வந்து இடஒதுக்கீடு வந்ததுக்கப்புறம் ஒரு சமூகம் என்னவா மாறுங்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற அருந்ததியர்கள் உதாரணம். இப்போ அந்த அடிப்படையில் அந்த மக்கள், ஏன்னா அவங்க வந்து ஒடுக்கப்படுறவர்களாலையும் ஒடுக்கப்படுறவங்க, அவங்கள போன்ற உள்ள மற்ற சாதியினருக்கு ஒரு உள்ஒதுக்கீடு வரணும். இப்போ அதுக்கு வந்து இது வாசல்களை திறந்து விட்டுருக்கு. இப்போ அந்த நோக்கில் அந்த மக்களும் எழ வேணும், தங்களோட கோரிக்கையை இன்னும் பலமாக முன்வைக்கணும். அதற்கு தமிழ்நாடு சாக்கிய அருந்ததியர் சங்கம் தன்னுடைய ஆதரவை எப்போதும் தரும். அவர்களுக்கான கோரிக்கைகள் முன்வைக்கிறப்போ எப்போ வேணால் அவங்க என்னை கூப்பிடலாம், நான் அவங்க கூட போய் நிற்பேன். ஏன்னா அந்த நேரங்களில் அந்த கோரிக்கைகள் வலுப்பெறும்போது தமிழ்நாடு அரசாங்கமும் இதே தாயுள்ளத்தோடு அந்த மக்களுக்கும் தரணும் அப்படிங்கிற கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். நன்றி. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி விரிவான நேர்காணலை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர், நன்றி.